ஹலோ மக்களே, வணக்கம். மீண்டும் ஒரு புது விழாவில் உங்களை எல்லோரும் சந்திக்கல. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலே மிகவும் உயரமான தொட்டபெட்டா பீக்குக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக 2024 ஜூலை மாதம் மிடில் வந்து இந்த ட்ரிப்புக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். தொட்டபெட்டாவோட ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, கடல் மட்டத்திலேருந்து 8000 அடிக்கு வந்துட்டு மேலே வந்து இது அமைஞ்சிருக்கு. அதனாலேயே வந்து மிக அதிகமான காற்றும் ரொம்ப அதிகமான குளிர் வந்துட்டு மேலே இருக்கும். நீங்கள் போக போக வந்து வீடியோவில் பார்ப்பீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீயாக வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டிடக்ஷன் ஆகிடும். அது முடிச்சு தான் நீங்கள் மேலேயே வர முடியும். உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தீனி வந்துட்டு கிடைக்கும். அப்புறம் வந்து குளிர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ் தொட்டபெட்டா வெல்கம்ஸ் யூ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். சம்மரில் வந்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ரொம்ப பிரச்சனையாகும், ஆல்சோ டிராஃபிக்கும் ஆகும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ மேலே வந்து பீக்குக்கு வந்து என்ட்ரு ஆகும்போது வந்து நமக்கு என்ட்ரி ஃபீ வந்து பர் பர்சன் வந்துட்டு 10 ரூபா வந்துட்டு வசூல் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரீசனபிள் தான். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலுமே ஊட்டி பொறுத்த வரைக்கும் டீ கிடைக்கும், காஃபிக்கும் வந்துட்டு பஞ்சமே கிடையாது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது அந்த தொட்டபெட்டா வாட்ச் டவரு. ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் டவர்லேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து கொஞ்சம் வெயில் இருந்த மாதிரி இருந்தது. ஆல்சோ வந்து காற்றும் பயங்கரமாக இருக்கும், குளிரும் பயங்கரமாக இருக்கும்னு பயங்கர பில்டப்பெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பாரு நான் அமுச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து காற்று மெதுவாக வீச ஆரம்பிச்சிச்சிங்க. சரி, ஏதோ லைட்டாக காற்று வீசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுத்தமாக நிற்கவே முடியல, அந்தளவு காற்று வீசிச்சு. வெறும் காற்றுன்னா மட்டும் பரவாயில்ல, காற்றோடு சேர்ந்து அந்த குளிர் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சது பாருங்கள். என்னால் சமாளிக்கவே முடியல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு வெறும் ஷர்ட்டு மேலே 2 பட்டன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன். என்னால் ஒன்றுமே முடியலன்னு தான் சொல்லணும், அவ்வளோ காற்று அடிச்சது. பின்னாடி இருந்து அத்தவும் சிந்தும் இம்சை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, குளிருது, நிற்க முடியல அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு ஒரு பெரிய கும்பிட போட்டு அவங்க வந்து படிக்கல இறக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்களேன், அந்த இது மிஸ்ட்டு வந்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே கிராஸ் ஆகுது. இப்போ ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேருந்து புகை வருதுன்ற மாதிரி தான் வந்து நான் நினச்சேன். கடைசியில் பார்க்கவும் சுற்றிலையும் வந்துட்டு அந்த காற்று வீச அந்த மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு உள்ளார வருதுங்க. அந்த மிஸ்ட்டு வர கொஞ்சம் கூட வந்து இது நிற்கவே முடியல. குளிர் வந்துட்டு அவ்வளோ குளிராக இருந்தது. எனக்கெல்லாம் பல்லெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். காற்று வந்து செம்மையாக பயங்கர வேகமாக அடிக்குது. என்னால் நிற்கவே முடியல. இப்போ வந்துட்டு அந்த ஆடியோ வந்துட்டு உங்களை கேட்க வைக்கிறேன், கேளுங்க.